அமோனியா வாயு என்பது நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்களால் ஆனது. NH3 என்ற வேதியியல் ஃபார்முலாவில் இருக்கும் அமோனியா அதிக நாற்றம் கொண்ட நிறமற்ற ஒரு ரசாயனமாகும். பொதுவாகவே தொழிற்சாலைகளில் இதனை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அமோனியா வாயுவை விபத்தினால் மனிதர்கள் சுவாசிக்கும் போது ஏற்படும் விளைவுகள் பெருமளவில் ஏற்படுகிறது. மண், காற்று மற்றும் நீரில் இயற்கையாக காணப்படும் அமோனியா தொழிற்சாலைகளில் ஹேபர் போஷ் முறையில் நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனை அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தில் இணைத்து உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக உர உற்பத்தி மற்றும் ஏசி ஆலைகளில் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில்தான் திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடல் உணவு பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பெண் தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் வட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 63 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அமோனியா வாயுவை சுவாசிப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். அமோனியாவை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தும் போது பாதுகாப்பானது என அங்கீகரிக்கப்பட்டாலும் அதன் வாயுவை மனிதர்கள் சுவாசித்தால் சில விளைவுகளை ஏற்படுத்தும். முதற்கட்டமாக அமோனியா வாயுவை ஒருவர் சுவாசிக்கும் போது அவருடைய சுவாச குழாய் பாதிக்கப்பட்டு எரிச்சல், இருமல், மூச்சு திணறல் போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த கட்டமாக கண் எரிச்சல், கண் சிவந்து போதுதல், நீண்ட நேரம் அமோனியா வாயுவில் இருக்கும்போது கண்ணையே இழக்கும் அபாயம் கூட ஏற்படலாம். நீர்நிலையில் உள்ள அமோனியா அல்லது அதன் வாயுவை ஒருவர் மீது படும்போது தோல் எரிச்சலை ஏற்படுத்தி காயங்களை ஏற்படுத்தும். நீண்ட நேரம் அமோனியா வாயுவை சுவாசித்தால் நுரையீரல் வீக்கம் ஏற்பட்டு நுரையீரலில் அதிகப்படியான திரவம் குவிந்து கடுமையான சுவாச பாதிப்புக்கு வழிவகுக்கும். அமோனியாவை சுவாசித்தவரை உடனடியாக மருத்துவமனை கொண்டு சென்று காப்பாற்றிவிட்டாலும் நீண்ட கால அடிப்படையில் சுவாச பிரச்சனைகள் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளின் பாதிப்பு இருக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே இறால் தொழிற்சாலையில் அமோனியா நச்சு வாயு கசிவால் ஏற்பட்ட பாதிப்பால் வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் 60க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இந்த கோர விபத்திற்கும் அப்பாவி தொழிலாளர்களின் உயிரிழப்பிற்கும் தனியார் நிறுவனத்தின் அலட்சிய போக்கே முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. தொழிற்சாலைகளில் முக்கியமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு விதிகள் எதுவும் இங்கு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தொழிலாளர்களின் உயிருடன் விளையாடிய இந்த தனியார் தொழிற்சாலை மீது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.